ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோல பிஎம் கிசான் பணமானது 2000 ரூபாய் இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் இனிமேல் வழங்கப்படாது. அதுக்கான ஒரு சர்டன் கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. அதை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். நாடு முழுவதும் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பிஎம் கிசான் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் விவசாயம் செய்து பயன்பெறுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் 3 தவணைகள் வழங்கப்படுகிறது. இந்த பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய பயனாளிகள் பட்டியல் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதில் அடுத்த தவணைக்கு தகுதியான விவசாயிகளின் பெயர்கள் மட்டுமே இருக்கும். இந்த முறை விவசாயிகளுக்கு சில கடுமையான விதிகளை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. அதன் காரணமாக தகுதியான விவசாயிகள் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்படுத்தி கொள்ள முடியும். தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் கிடைக்காது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயனடைய விவசாயிகள் 2 ஹெக்டேர் வரை சாகுபடி செய்யக்கூடிய நிலம் வைத்திருக்க வேண்டும். மேலும் விவசாயிகளின் KYC சரிபார்ப்பு மற்றும் நில சரிபார்ப்பு கட்டாயமாகும். இது தவிர வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்க வேண்டும். இந்த திட்டத்தில் 10,000க்கு மேல் ஓய்வூதியம் பெறும் அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி தாக்கல் செய்யும் நபர்கள் பயன்பெற முடியாது. அவ்வாறு ஏமாற்றி வாங்கினாலும் சரிபார்க்கு பிறகு அவர்களுடைய பெயர்கள் திட்டத்தின் பயனாளிகள் பட்டியலிருந்து நீக்கப்படும். புதிய பயனாளிகள் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் அதில் உங்களுடைய பெயர் இல்லை என்றால் உடனடியாக அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண் துறையை தொடர்பு கொண்டு தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அடுத்த தவணையில் எந்த தடையும் ஏற்படாது. மேலும் உதவித்தொகை வங்கி கணக்கிற்கு நேரடியாக சென்றடையும். கடைசியாக பிஎம் கிசான் திட்டத்தின் 19வது தவணை பணம் பிப்ரவரி 24ஆம் தேதியன்று வெளியிடப்பட்டது. இதில் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. அடுத்து விவசாயிகள் 20வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த பணம் ஜூன் மாதம் வங்கி கணக்கில் வர வாய்ப்புள்ளது. இதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களை சமர்ப்பித்து KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளிகள் பட்டியலை சரிபார்ப்பது மிகவும் எளிதானது. pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வமான வலைதளத்துக்கு சென்று ஃபார்மர்ஸ் கார்னர் என்ற பிரிவில் உள்ள பெனிஃபிஷியரி லிஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதில் உங்கள் மாநிலம், மாவட்டம், தாலுகா மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுத்து கெட் ரிப்போர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். உடனே உங்கள் பெயர் பட்டியல் திரையில் தோன்றும். அதை பதிவிறக்கம் செய்யலாம். மோடி அரசின் இந்த பிஎம் கிசான் திட்டம் கோடிக்கணக்கான விவசாயிகளின் நிதிநிலை அறிக்கையை மேம்படுத்த உதவியுள்ளது. இந்த திட்டம் விவசாயிகள் தொடர்பான செலவுகளை சமாளிக்க உதவுகிறது. அதோடு புதிய தொழில்நுட்பத்தை பின்பற்றவும் உற்பத்தியை அதிகரிக்கும் விவசாயிகளை ஊக்குவிக்கிறது.